அவர்களுக்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நீங்கள் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். மாவட்டம் வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நீங்கள் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மனுத்தாக்கல் கலந்து கொண்டு வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மனுத்தாக்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு அண்ணன் அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபட்டு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, அறந்தாங்கி, ராமநாதபுரம், திருவாரணை, பரமக்குடி சட்டமன்றம், முதுகுளத்தூர் சட்டமன்றம், திருச்சி சட்டமன்றத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருகின்ற இந்த நேரத்தில் உங்களை பாதம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு தொகுதி வாரியாக அண்ணன் சுற்றுப்பயணம் செய்வார்கள். உங்கள் அங்கே நேரே சந்தித்து உங்களை வாக்கு சேகரிக்க வருகின்றார்கள். அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பது இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நரேந்திர மோடி காசியிலையும் அவர் இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு பதிலாக அவரோட மறு உருவமாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வத்தை ராமேஸ்வரத்தில் அந்த இரண்டு ஆத்மாவும் இந்த தேசத்திற்கு தேவை என்று ராமநாதனே இந்த பூமிக்கு
அணிவித்திருக்கக்கூடியவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வம். இன்றைக்கு ராமநாதபுரம் சேது சீமை இந்த சேது நாடு கிழவன் சேதுபதி மன்னர் அந்த மண்ணிலே மிதித்தவுடன் அவருக்கு நீதி கிடைத்து விட்டது. இன்றைக்கு நீதிமன்றத்திலே ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் ஜெயலலிதா, அந்த இரண்டு பேருமே அண்ணன் பன்னீருக்குத்தான் சொந்தம், நீங்கள் சொந்தம் கொள்ள முடியாது என்று ஒரு நல்ல நீதி அரசர் இந்த மண்ணிலே வந்தவுடன் இந்த சேதத்துக்காக உழைத்த சேதுபதி அந்த மண்ணின் வாரிசாக இங்கே வந்தவுடன் நீதி கிடைத்திருக்கிறது. அந்த நீதிமன்றே இன்றைக்கு ராமநாதபுரம் சீமையில் இங்கே அந்த கிழவன் சேதுபதியிலிருந்து தொடர்ந்து ஐயா முத்துராமலிங்கத்தை அவரிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதி பாராளுமன்றம் இங்கே வெற்றி பெற செய்த இந்த மக்கள் இந்த முறை அவர் என்றைக்கு ஐயாவுக்கு ஐயா நரேந்திர மோடி நான் இங்கே நிற்க ஆசைப்பட்ட தொகுதி, நீங்கள் உங்கள் பாரதிய ஜனதா தொண்டன் ஒவ்வொருத்தரும் 3 வருஷமாக இந்த தொகுதியை இரவு பகலமாக உழைத்து கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு காவி சொந்தங்கள் அந்த காவி சொந்தங்கள் அந்த காவிப்படை காசு பணம் இல்லாமல் இரவு பகலாக அந்த அமைப்பை உருவாக்கி அந்த உத்தமனுக்காக அந்த உழைத்த இந்த உத்தமனுக்கு அதை வழங்க வேண்டும் என்று சொல்லி அம்மல் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒன்றிய தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், சக்தி கந்தர பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மாலை 5 மணிக்கு எங்கே வர வேண்டும். அமல் ஐயாவுக்கு முன்பாக அமல் தேர்தல் பணியை எப்படி ஏற்கனவே வகுத்து வச்சிருக்கிறது, எந்த அடிப்படையில் அவர்களோட ஆலோசனை பண்ணி அவர்கள் இயக்கத்தோடு இணைந்து எப்படி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுதான் நம்மளோட ஐயா இது எப்படி சித்திர திருவிழாவோ தேர்தல் 10 நாள் திருவிழா, யாரும் தூங்கக்கூடாது, தூங்காமல் இரவு மூலமாக இன்றைக்கே நீங்கள் பணியை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக வார்டு வாரியாக அந்த சீட்டை பாகத்திலே 30 ஓட்டு இருக்கும் பிச்சுக்கொண்டு அந்த பகுதியிலே உங்கள் பங்காளிகள் அந்த வகையராவை கூப்பிட்டு அந்த 20 பேருக்கு 1 பேர் நியமித்திருக்கிறோம், அவர்கள் பணியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் ரவிநாத் அவர்கள் இப்போது உங்களோட நன்றி கூறி சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை கட்டப்பட்ட தொகுதிகளுக்கு வருகை தந்து இன்னைக்கு முக்கியமாக மனு தாக்கல் செய்யப்படுகின்ற நாள், அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கு நேற்று பங்குனி உத்திரம், இன்னைக்கு பௌர்ணமி. ஐயா அவர்கள் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அவர் இடத்துல போய் ஆசியை வாங்கிட்டு வெளியே வந்த உடனே ஒரு நல்ல சகுனம் நடந்துச்சு, அதை சொல்லியாகணும். கோயில இருந்து வெளியே வந்த உடனே வரிசையா பால் கூட எடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு நடந்தது. அதுபோல நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக இன்னைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அதுபோல தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை லட்சக்கணக்கான கோடிகளை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. ஆனால் திமுக, காங்கிரஸ் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் போன தடவை 38 ஜெயிச்சாங்க. நான் ஒருத்தர் மட்டும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றேன். 5 வருஷத்துல நான் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும்
850 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை கொண்டு வந்து திட்டங்களை நிறைவேற்றிருக்கு. அது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் அதை சார்ந்த மத்திய சார்ந்த அமைச்சர் இங்க இன்னைக்கு வந்து சென்ற தேர்தல் 38 வாங்கி அங்க பாராளுமன்றத்தில் பேசின திமுக, காங்கிரஸ், விடுதலை மத்த எல்லா கட்சிகளும் எதுவுமே உருப்படியா பேசல. எதையாவது குறைய சொல்லணும், அது தமிழ்நாட்டு மக்களிடத்துல போய் போடணும். இதை நிதியை கொடுங்க, இதை நிதியை கொடுங்க, எதுவுமே சொல்லல. மக்களை குழப்பக்கூடிய சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனால் நான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆசையோடு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்பதை நான் அனைத்து மசோதாக்களுடன் பேசியிருக்கின்றேன். முக்கியமாக ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த இந்த பகுதியினுடைய மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றன என்று பேசியிருக்கின்றேன். கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன். அதுபோல ஐயா அவர்கள் வெற்றி பெற்று பாரத பிரதமர் ஆசையோடு இந்த பகுதி ராமநாதபுரம்னாலே வறட்சியான பகுதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வறட்சியான பகுதியை வளமான பகுதியாக மாற்றக்கூடிய ஒரு பொன்னான ஒரு தருணம் எப்பயாதான் நமக்கு கிடைக்கும். அது இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதுபோல இன்னைக்கு கட்சியில பல குழப்பங்கள், அது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய எண்ணம் நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தென் மாவட்டம் தமிழகத்தில் அதிகமான வாக்கு ராமநாதபுரம். இது வந்து தேர்தலில் ஒரே வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பாடம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்து விட்டு போகின்ற ஒரு வரலாற்று செயல், ஒரு முத்திரை. துரோகமும் சூழ்ச்சியும் செய்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களிடத்தில் விசுவாசமாக இருந்து இந்த கட்சியையும் இந்த தான் பங்கு பெற்ற அந்த தொண்டர்களையும் எந்த தூக்கம் இல்லாமல் உழைப்பால் இத்தனை வருஷம் கட்டி காத்தவரை இன்னைக்கு எந்த நிலைமையில் வைத்தால் அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்ற பதிலளிக்கக்கூடிய தேர்தலாகவும் அமைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வர இருக்கிற தேர்தல் வெற்றிக்கு பிறகு நமது ராமநாத பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியும் வளர்ச்சியும் காணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை நமது பிரதமர் உருவாக்கி தருவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். வருகை தந்த மனுத்தாக்களுக்கு வருகை தந்த, அதுவும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு எழுச்சி. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் நாம் மனுத்தாக்கல் செய்யும் போது அவ்வளவு எழுச்சியாக இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைச்சு நான் பல தேர்தலில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த எழுச்சி அந்த மக்களுடைய முகத்தில் தெரியும். அது அந்த தேர்தலின் வெற்றியை உறுதிப்படுத்திய வண்ணமாக இன்னைக்கு இருந்தது. வருகின்ற அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை நமது என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் பாரத் மாதா கி ஜெய்.